ஆச்சாலே மச்சம்ம கமாலே அல்லே ஆச்சாலே மச்சம்ம கமாலே ஆச்சாலே மச்சம்ம கமாலே இப்போ விடுஞ்சாச்சே செம்ம புது நாளே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ வணக்கம் மக்களே, இது டே வித் ரூபன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தாங்க இருக்கோம். ஸோ இதை ஒரு காலத்தில் வந்து வீரப்பனோட கோட்டைனே சொல்லாங்க. ஸோ இங்கே நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸும் அது மாதிரி நிறைய கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான கிராமங்களும் வந்து இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு முழு விளாகாக தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஆனா டு அக்கண்ணா ஓயாம ட்ரை பண்ண ஒன் டென்ஷன் ஓவர்னா ஆகாதது இல்லைன்னா. ஸோ இன்றைக்கி நம்ம சத்தியமங்கலத்தில் ஊருக்கு எந்த ஊருக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆசனூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் போகிறோம். இங்கே நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் வேறு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன்னான ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறம் இவங்க கல்ச்சராக வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. ஸோ அந்த எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ வணக்கம். இங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வந்து ரூபன். ஸோ நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஸோ ஒரு பிரியோ டிவி அப்படின்னு ஒரு டெலிவிஷன் சேனல்லேருந்து வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாரையும் இங்கே பார்க்கறதுல. அதுக்கு தேங்க்யூ. எல்லாரும் ஒன்று கூடி இருக்கீங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் எந்த மக்களும் ஒன்று இணைஞ்சு இப்படி ஒரு கூட்டமாக ஒரு நிகழ்ச்சி வந்து பண்ணுறது இதுதான் முதல் டைம் போல இருக்குது. நான் பார்க்கறது முதல் டைம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூ. இன்னைக்கு என்ன கேம் விளையாட போகிறோம் திரும்பி சொல்லுங்கள். இப்ப நீங்களாம் வந்து வட்டமா நிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பாட்டு வந்து போடுவாங்க. நீங்க வந்து இந்த வட்டத்தை சுத்தி ஓடிட்டே இருக்கணும். திடீர்னு வந்து பாட்டு வந்து நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் சீட்டு குளிக்க போட்டு ஒரு நம்பர் எடுப்பாங்க. அந்த நம்பருக்குள்ள யார் நிக்கிறீங்களோ அவங்க அவுட் ஆயிருவீங்க, வெளியே போயிருவீங்க. உழாங்கல்லே கண்ணால் இவன் சுண்டியிடு பாண்டி, அந்த மாய கண்ண போல இவன் மனச பறி பாண்டி, ஒரு பச்சை புள்ள போல இவன் பேசி சிரி பாண்டி, அட என்ன இன்னும் சொல்ல இவன் எங்க ஊரு சுந்தர பாண்டி. கொண்டாடும் மனசு விளையாடும் வயசு அண போட்டா அடங்காது, தினந்தோறும் வரசா பொறப்போமே புதுசா எப்போதும் திருநாளு, நெஞ்சில் டெம்பு இல்லாம போனா வாழ்க்கை பசிக்காது, வம்பு தும்பு இல்லாம இருந்தா இளமை ருசிக்காது. இந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு மாதிரி அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று. ஸோ இவ்வளோ நேரம் வந்து செம்ம ஃபன் ஃபேக்டராக ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த மக்களோட நிறைய கேம்லாம் விளையாண்டு ரொம்ப சுவாரஸ்யமாக போயிருந்ததுங்க. ஸோ இந்த மதியானம் இந்த லைட்டாக சில்லுன்னு இருக்கும்போது வெயிட்டாக நான்வெஜ் சாப்பிடுவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படிலாம் இல்லை. ஒரு நல்ல ஒரு பிரிஞ்சி சாதத்தோட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மதியானத்தை. எப்படி இருக்குன்னு வைங்க, இங்கே இந்த ஊரில் பிரிஞ்சி சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னா, நாடா பிரிஞ்சி சாதத்தை என்னடா சொல்லுவேன் அப்படின்னு வைங்களேன். இங்கே சாப்பிட்டா இங்கே ஒரு டேஸ்ட் இருக்குது. நம்ம ஊரில் செய்கிற சென்னையில் செய்கிற மாதிரி அரிசியெல்லாம் ஒட்டி ரொம்ப ஜூஸியாக அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே வந்து ஒரு வீட்டில் செஞ்ச பிரிஞ்சி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு 100-150 பேர் எல்லாருமே இதை தான் சாப்பிட்றாங்க. ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. ஸோ இவர் வந்து நம்ம கூட ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிருக்காரு. இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ட்ராவல் பண்ணிருக்காரு. ஸோ ட்ரிப் எப்படி போகுது, நம்ம வந்திருக்க இடம் எப்படி இருக்குது சுற்றி பார்க்க? நான் கூட இந்த ட்ரிப்பை வந்து நான் நினச்சே பார்க்கல. நீங்கள் சும்மா வந்து ஏதோ போகும், நிறைய ஷூட்டு போயிருக்கோம். இவர் பொதுவாக எல்லாத்தையும் நினச்சி பார்த்து காய வைப்பார். இப்போ அவர் நினச்சே பார்க்கலன்றாரு. சொல்லுங்கள். இல்லை நார்மலாக வந்து ஒரு ஷூட்டு பார்த்தீங்கன்னா எடுப்போம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா இயற்கையை அடி அடி நடிப்பாங்க. இங்கே வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருப்பாப்புல. இயற்கையை ரசிச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப. சென்னையில் இருக்கும்போது எப்படி இயற்கையை ரசிப்பீங்க? ஏங்க சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷனுங்க. பொல்யூஷன் ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன காற்று, இங்கே பாருங்க என்ன சில்னஸாக இருக்குது கிளைமேட்டு.
என்னோட பயங்கரமா ரசிக்கிறாப்புல. ரொம்ப நேரமா நம்ம கூட டிராவல் பண்ற 4 வார்த்தை நல்லதா பேசுவார்னு பார்த்தேன். அவருக்கு நல்லதா நான் 4 வார்த்தையை சூப்பரா பேசினாரு. ஸோ நம்ம வந்து காலையிலேருந்து சத்தியமங்கலத்தில் நிறைய இடங்களை வந்து போய் பார்த்துருந்தோம். காலையில் ஆசனூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஃபுல் அங்கே மக்களோட வந்து ரொம்ப ஜாலியாக வந்து நிறைய கேம் செக்மெண்ட்லாம் விளையாண்டு ஸோ அவங்களோட உணவுலாம் அருந்தி ரொம்ப அற்புதமாக வந்து அந்த மதியான வேலையை கழிச்சிருந்தோம். இப்போ தொடர்ச்சியாக வந்து இப்போ எந்த கிராமத்துக்குள்ளே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புதுக்காடு. ஸோ இந்த புதுக்காட்டில் உங்கள் எல்லாருக்கும் சர்ப்ரைசிங் ஃபேக்டராக நம்ம கூட ஒரு புது கேரக்டரை வந்து இறக்கியிருக்கேன். ஆப்வியஸ்லி பழனி அங்கிள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஸோ இவர் வந்து பிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? ஒரு ஃபேமஸான விளாகரா வந்து வலம் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவரோட வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு இங்கே இவர் ஃப்ரெண்டாக கிடைச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ இவரோட சேர்ந்து இந்த புதுக்காடு வில்லேஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன நடக்குது, இங்கே மக்களுக்கு என்ன தேவை, இந்த மக்களுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் நேர்ந்துகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் தேவை அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபன்னாகவும் கொண்டு போக போகிறோம். சார் கிளாரிட்டி மீட்டி சார் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நல்ல இங்கிலீஷ் பேசுறேன். எப்படி இருக்கு இந்த ஊர், எப்படி இருக்கு இந்த குளிர்ல, எப்படி ஒரு டீ ஷர்ட்லயே சுத்துறீங்களா? எனக்கு இதுவே பத்தலையே. இதெல்லாம் வந்து நம்ம வளர்ப்பு அப்படி சார். ஓகே, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரி போய் பார்த்துலாமா அந்த ஊரை? நோ ப்ராப்ளம். போய் பார்க்கலாம் சார். ஸோ புதுக்காட்டுல நம்ம முதல்ல யாரை சந்திக்க போறோம்னா அவங்க கிட்டே பேரை கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்க பேர்? காளியம்மா. எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? 50-60 வயசு இருக்கு சார். 50-60 வயசு இருக்கும். இப்ப சொல்லுங்க உங்களோட ஸ்டோரி. அப்புறம் நாங்க இங்க 2 பேர், எங்க வீட்டுக்காரங்க சார், நான் இங்கே படுத்துக்கிறேன். அப்புறம் நான் தூங்கிட்டேன். என் வீட்டுக்காரரு ரொம்ப சத்தமாயிட்டு வந்துதாம. அப்புறம் என்ன இங்க வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். இங்க ஆணை வந்துருச்சு சார். இந்த இதுல யானை ஆணை வந்துருச்சு சார். வர்றதுக்கு ஓ என்ற பொண்டாட்டி அடிச்சிடுறு அப்படின்னு எந்திரிச்சவன் ஆளை பிடிச்சி இப்படி இழுக்கிறேன் நம்ம. நான் தூங்கிட்டேன். அப்புறம் ஆணை வந்து அப்படியே திரும்புறதுக்கு இந்த கதவை தட்டி இருக்கிறார். கீழே போயிடுச்சு, பாலத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்க முடியும். ஆணை வந்துருச்சு எந்திரி அப்படின்னு கேட்டார். கேட்க முடியும். நான் எந்திரிச்சு பார்த்து சார், அவள் ஆளை மட்டும் நான் பார்த்தேன் சார். ஆளை மட்டும் பார்த்துருக்குறேன். அப்புறம் அந்த ஆணைன்னு நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் அந்த ஊர்ல இப்படி புதர் மூடி இருக்குது. நாங்க இது வர்ற இடம் ஒரு பெஞ்சும் இல்லை. ஒரு வீடும் காடும் பாங்காடும் ஊரும் ஒன்னா இருக்குது. குழந்தை குஞ்செல்லாம் அப்புறம் அந்த நேரத்துல விளையாட்டு இருந்தா நாங்க எப்படி வாழ முடியும் சார்? எவ்வளவு வருஷமா இங்க தெரு விளக்கு இல்ல? தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நீங்க வாழ்ந்துட்டு சார். ஓகே, தெரு விளக்குலாம் இங்க வந்து இருக்கா? எதுவுமே கிடையாது. இல்லை சார். கரண்ட் இருந்த மாட்டி இப்படி எரியுது சார். கரண்ட் இல்லாத ஒண்ணுமே இல்லை சார். குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்க, இருட்டுல விளையாடுவாங்க. அன்னைக்கு பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க சார் அந்த நாள். அப்புறம் அந்த பசங்க எல்லாம் கீழே போயிட்டாங்க அன்னைக்கு ஒரு நாள். அப்புறம் விளையாடிட்டு கீழே போயிட்டாங்க. அன்னைக்குமே ஒரு நாள் வந்துருச்சு சார். சரியா? இங்க எல்லாம் வாழவே முடியாது. தண்ணியும் இங்க வந்தேன்னா வீடே தூக்கிட்டு போயிருக்கு. எத்தனை கிலோமீட்டருக்கு வெளியே போயிட்டு மளிகை சாமான், அதுக்கப்புறம் நாங்க அரைப்பழைய போகணும், சத்தி போகணும் சார். இல்லைன்னா தாளவடிதான். எங்களுக்கு எந்த மளிகை சாமானுக்கும் இடமே இல்லை சார். நாங்க ஒண்ணுமே இல்லை சார். நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஒரு வயிற்று வலி பிடிச்சாலுமோ 108 வர்றது இல்லை. நாங்க இந்த மெயின் ரோடுக்கு தான் போகணும். ஓகே, நீங்க 60 வருஷமா இருக்குன்றீங்க. இந்த பிரசவ வலியில எல்லாம் அவங்களுக்கு எப்படி சிரமமா இருந்தது? அப்ப அவங்களுக்கு வயிற்று வலி பிடிச்சேன்னா நாங்க இது அவங்கள கையில பிடிச்சி தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு தான் போகணும் சார். இந்த ஊருக்கு யாரும் வரதுல மலையை விட்டு இறக்கி வரைக்கும் தூக்கிட்டு போகணும். ஓகே, யாருமே எடுக்கிறது இல்லை சார். இந்த மாதிரி பல கதைகளோட இந்த கிராமத்துல நிறைய பேர் வந்து இருக்காங்க. நிறைய விஷயங்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நீதான், உன் பேர் என்னடா? அழகா இருக்கியடா பாக்க. ரெண்டாவது படிக்கிறியா? வகுப்பு. உன்னோட பேர் என்ன? ஐயாசாமி. ஐயாசாமி. அடாடாடா, பேரெல்லாம் பயங்கரமா இருக்கே. உன்னோட பேர்? சங்கவி. எத்தனை படிக்கிற பாப்பா? 3ஆப்பு. நீங்க? 4ஆவதா? உங்க பேர் என்ன? நவீன்தா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து கணக்குக்கு மட்டும் கோயம்புத்தூர், சென்னை,
திருச்சி, மதுரை அங்கே 8 வழி சாலை போட்டுட்டோம், பிரிட்ஜு கட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று நாசாவில் நிலாவுக்கு போயிட்டாங்க, விண்வெளியில் தண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் பல செய்திகள் பார்க்குறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த சத்தியமங்கலத்தில் புதுக்காடு அப்படின்ற ஒரு ஏரியாவில் இன்னமும் டெவலப்பிங்கிற வார்த்தை கூட இங்கே நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பல கனவோட பல குழந்தைகள் வந்து இருக்காங்க. இங்கே சரியான போக்குவரத்து வசதி இல்லை. அடுத்தடுத்து என்னப்பா இவங்க ஸ்கூலுக்கு போகிறதே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் யானை வர டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, மிருகங்கள் நிறையா நடமாடுது. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் பல குழந்தைகள் வந்து இங்கே உங்களோட கனவு என்ன? எல்லாரும் அவங்க கனவு சொல்லுங்கள். நீ என்னவாகணும்? நான் போலீஸ் ஆகணும். இங்கே பாருங்க, நீங்கள் என்னவாகணும்? நான் போலீஸ். நீங்கள் என்ன ஆகணும்? போலீஸ். எல்லாரும் போலீஸா? நீங்கள் என்ன ஆகணும்? கலெக்டரா? அடாடா. நீங்கள் டிஎஸ்பி. போலீஸ்க்கு பெரிய போஸ்ட். நீங்கள் மிஸ் ஆகணுமா? ஓகே, டீச்சர் ஆகணும். நீங்கள் கலெக்டர் ஆகணும். அடுத்த தலைமுறையோட கலெக்டர், போலீஸ், டிஎஸ்பிலாம் சொல்லியிருக்காங்க. டீச்சர் ஆகணும். இப்படி இவ்வளோ கனவுகளோட ஒரு சின்ன குழந்தைகள் வந்து கனவோட அடுத்தடுத்த நோக்கி அவங்களோட படிப்பை வந்து முன்னேற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கான சரியான திட்டங்களும் செயல்படுறது இல்லை. அந்த மாதிரி பல சூழ்நிலைகள் அமையும் போது ரீட் அப்படின்னு ஒரு என்ஜிஓ ஃபவுண்டேஷன் வந்து அவங்களால முடிஞ்ச சிறு உதவின்னு சொல்ல முடியாது, அவங்க மிகப்பெரிய உதவிலாம் வந்து இந்த கிராமங்களுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அவங்களுக்கு ஒரு போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு வேனை ஒன்று அரேஞ்ச் பண்ணி அதுக்காக மனு போட்டு ஸோ வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணுறது, அவங்களுக்குள்ள சின்ன ஒரு ஷோஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி இவங்களை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்ட்ஃபுல்லாக மூவ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இங்கே பார்க்கும்போது எனக்கு சீரியஸாக வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது. இங்கே உட்காந்துருக்க பசங்களாம் வந்து டிஎஸ்பி, போலீஸு, டீச்சரு அப்படின்ற மாதிரி பல கனவு சொல்லும் போது நான்லாம் வந்து சென்னையில் உட்காந்துட்டு சும்மா தான் இருக்கேன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து சொல்லிக்கவே முடியாது போல இருக்குது. அப்படி இருக்குது. ஸோ இந்த பசங்க இல்லைங்கலாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருந்தாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. இந்த புதுக்காடு இந்த கிராம மக்கள்கிட்ட ஒரு வீடாக வந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கும் போது எனக்கு இவங்க உட்காந்துருக்கும் போதே தெரியுது. ஸோ எவ்வளோ என்ஜாய் பண்ணி உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. குளிர் தான் இருந்தாலும் ஊர் கதை பேச கரெக்டாக உட்காந்துட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு இடம் தான் இருக்கு. ஸோ இவங்க கிட்டேயும் வந்து பல விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மல்லிகா. ஸோ இங்கே எவ்வளோ வருட காலமாக இருக்கீங்க? இங்கே என்ஜிஓ அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது இல்லையா? ரீடு என்ஜிஓன்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க இல்லையா? அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கிராமம் எப்படி இருந்தது, இப்போ இந்த கிராமம் எப்படி இருக்கு? நாங்கள் வந்து 100 ஆண்டு காலம் எங்கள் தாத்தா காலத்துல இப்போ இருந்திருக்கிறாங்க. ஓகே. அப்போது புலுசாலை தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து ரீடு சங்கத்தில் வந்து எங்களுக்கு எருமை கொடுத்துருக்குறாங்க, ஓகே, மோட்ரு கொடுத்துருக்குறாங்க, ஓகே, குப்பை கோழி வெட்டி கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் விதை கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே. உங்கள் பசங்களுக்கு படிப்பு வசதிக்கு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் எப்படி இருக்கு? என் பிள்ளை ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாப்புல. அப்படியே எங்கே படித்தாரு? டிஎன் பாளையத்தில் முடிச்சிருக்காரு ஒரு டிகிரி. காலேஜ். ஓகே. என்ன படிச்சிருக்காரு அவரு? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. உங்க வீட்டுல முதல் பட்டதாரி அவர்தான்? ரெண்டாவது பையன் +2. ஓகே. நீங்க சொல்லுங்கம்மா, ரீடு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க வாழ்க்கை அப்படியா? அதை மட்டும் பேசுவீங்க, அந்த மோன வீட்டுல என்ன நடந்துச்சு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுவீங்க. ஓகே. ஊருக்கு ஒரே எழுப்புங்க, ரோட் வசதி இல்லை. ஓகே. ரோட் மைனா வேணுங்க. அப்புறம் ஊடெல்லாம் ரொம்ப இடிஞ்சு கிடக்குது, ஒழுகுதுங்க. அந்த ஊடெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். இந்த 3 அடி பாதையும் பாதியில் நிறுத்திட்டாங்க, அந்த பாதையும் சரி பண்ணி கொடுக்கணும். அப்புறம் ரோட்டு இங்கே வந்து ஒரு 30 பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு எழுந்திரிச்சு போகிறனால ஆணியோ கரடியோ இந்த தடத்தில் போகிறனால ரொம்ப இடிஞ்சலாக இருக்குது. இந்த வசதியெல்லாம் செஞ்சு தரணும்னு தான் நான் கேட்குறேன். இந்த ஊருக்கு பஸ் வேணும். கண்டிப்பாக.
ஸோ நான் இவங்க கோரிக்கையாக வந்து இந்த கிராமத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து பஸ் வசதி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யானை, கரடி, புலி, சிங்கம்லாம் வருது, புலி, சிறுத்தை வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, நான் சிட்டி லைஃப்பில் வாழ்ந்ததுனால எனக்கு இப்படி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க படித்து முன்னேறணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இவங்களிலேருந்து இப்போ ஒருத்தர் வந்து முதல் பட்டதாரி வந்து வந்திருக்குமோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல கிராமங்களை அடுத்தடுத்த இதுல வந்து நம்ம சந்தித்து பேசி இந்த ரீட் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த அமைப்பு வந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஃபுல் அனலைஸா வந்து இந்த விளாகை வந்து இது பண்ண போறோம். இன்ஃபர்மேட்டிவான வீடியோ, நிறைய வந்து கிராமப்புறங்கள்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு, அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம பிரியோ டிவியை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.